ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு ஒரு பொண்ணு, அம்மா எனக்கு ப்ளாம்ஸ் வந்து எப்படி நீங்கள் கூட்டு செஞ்சீங்கன்னு சொல்லி காட்டுங்கம்மான்னு சொல்லியிருக்கு. நான் போட்டேனான்னு ஞாபகம் இல்லை, அவ்வளோ வீடியோ இருக்குல்ல, அதனால் தெரியல. அதனால் அந்த பொண்ணுக்காண்டி நான் நம்ம ப்ளாம்ஸ் மரத்தில் போய் அருவாவோட கிளம்பிட்டேன். நேரடியாக அறுத்து அதை அன்றைக்கி சமைச்சு காமிப்போம். அதான் வீடியோ, வாங்க பார்க்கலாம். வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சாக இருந்து தொட்டுக்க பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருக்கக்கூடாது, நிறையா போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டிருக்கு. இந்த சமயத்தில் அவ்வளோதான் பிளாக்காக நல்லா இருக்காது. அதனால் நம்ம சமைப்போம். எடுத்து இதை பறித்து நம்ம பறித்து நம்ம இன்றைக்கி கூட்டு செஞ்சு காமிக்க போகிறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பால் வடியுது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் செஞ்சு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லையோ கத்திலேயோ இப்படி அரைஞ்சிக்கோங்க. இப்படி ரெண்டாக பீஸாக அரைஞ்சிக்கணுங்க. இதை மட்டும் காமிச்சா போதும், கீழே தணைச்சிடு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பச்சை பகுதியெல்லாம் எடுத்துடணும், அரைஞ்சி வீசிடணும். இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா தண்டு பகுதி, அதையும் கொஞ்சம் அரைஞ்சிடணும். ரொம்ப அறிய வேண்டாம், கொஞ்சோண்டு. இவ்வளோ தாங்க. இதுதான் ப்ளாம் சுத்தம் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம தண்ணியில் அவிக்கணும். சரியா? ப்ளாம்ஸ் மேலே இருக்க தோலெல்லாம் அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அரிஞ்சிக்கணும். பார்த்தீங்களா? அப்படி பீஸாக இங்கே பாருங்கள், பின்னாடி எடுத்தாச்சு. இங்கே கொஞ்சம் தண்டையும் கொஞ்சம் அரைஞ்சிக்கணும். அரைஞ்சிக்கிட்டு அப்படியே நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம், அப்படியே இதை வேக போடுவோம். நல்லா வேகணுங்க. இப்போ அப்புறம் தாளிக்க தான் போகிறோம். அப்போ உப்பு சேர்க்க முடியாதனால உப்பை சேர்த்துக்கிறோங்க. இதுக்கு தேவையான உப்பு, தண்ணி நிறையா இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்த ப்ளாம்ஸை நம்ம எடுத்துடணும். இது இப்படி கைக்கு மசிதான்னு பார்க்கணும். மசிது பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்குவோம். இது ஆறினோடனே நம்ம அம்மியில் வச்சு நசுக்கிக்கலாம். அப்படியே இந்த இந்த மாதிரி இடிக்கிற கல்லை வச்சு நசுக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி கையில் எடுத்து நீங்கள் மசிச்சின்னா கூட மசியும். பாருங்கள், மசியும். இருந்தாலும் நல்லா மசிக்கணும்னா அம்மியிலையும் நசுக்கிக்கலாம். பூ மாதிரி அழகாக இருக்கும் பாருங்க. அப்படியே நம்ம தாளிசம் போட்டு சாப்பிட வேண்டியதான். செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த காரமாக உள்ள குழம்புக்கு தொட்டுக்கிட்டோம்னா செமையாக இருக்கும். பாருங்க, காமிக்கிற நசுக்கினதை பாருங்க, எப்படி பூவாக நசுங்கிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நசுக்கிக்கணும். அம்மியையும் நம்ம வச்சு நச்சுக்கணும். அம்மியோட இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. அதனால தான் சட்டியில் அப்படி இடிக்கிற கல்லோ இல்லை மோர் கடையிற இதை வச்சு நசுக்கிக்கிறோம். அப்படியே நம்ம தாளித்து சாப்பிட வேண்டியதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வேக்காலம், வயிற்று புண்ணு, இதெல்லாம் ரொம்ப ஆத்திர தன்மை இந்த ப்ளாமுஸுக்கு இருக்குது.
பிளாக்காயோட சின்ன காய். அதான் டவுன்லையெல்லாம் விற்கும், கடைகளெல்லாம் ப்ளாம்ஸ் விற்கும். வாங்கி அடிக்கடி நீங்கள் வாரம் ஒரு வாட்டி இதுக்கு சாப்பிடணும், ரொம்ப நல்லது. நம்ம கிராமனால வீட்டிலே காய்க்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நச்சுட்ட பார்த்தீங்களா? அப்படியே நம்ம தாளிக்க வேண்டியதான். கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை மிளகாய், தேங்காய் பூ போட்டு கருவேப்பிலை செமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்பயே கொடுத்து சின்ன பிள்ளைகளே பழக்கம் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க. என் பசங்க எல்லாருக்குமே நான் பழக்கம் பண்ணியிருக்கேன், 2 பசங்களுக்கும். அதுவும் பெரியவன் சாப்பிடாமலும் சின்னவன் ரொம்ப சாப்பிடுவான். பாருங்க, இடிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது. பண்ணுறதுக்கு நம்ம ப்ளாம்ஸ் இடித்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா ப்ளாம்ஸு, அதை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் போடுவோம். தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே போட தேவையில்லை. ஆனால் நான் ஒரே ஒரு இது மட்டும் சேர்க்கப்பட செமையாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே அடித்த சோம்பும் சீரகமும் வறுத்த தூள். இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. அவ்வளோதாங்க, ப்ளாம்ஸ் கூட்டு ரெடி. தட்டில் மாற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஆவி பறக்கிற ப்ளாம்ஸ் கூட்டு ரெடி. அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சாப்பிட அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, பசி எடுக்கும் சாப்பிட்டா. அதனால் மறக்காமல் நான் செஞ்ச மெத்தடில் ஒரு பொண்ணு கேட்டதுங்கிறதுக்காண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் செஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.